பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜான் சாப்டர் 19 verse 2. போர் சேவகர் முற்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு உடுத்தி. இப்படி ஒரு கடினமான பாதைக்குள் கிறிஸ்து கடந்து வந்தார். முள்முடி சூட்டப்பட்ட கிறிஸ்து. முள்முடி சூட்டப்பட்ட கிறிஸ்துவனுடைய நோக்கம் எதற்காக? நம்மளுடைய சாபத்தை முறிப்பதற்காக. முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்க நிலம் சபிக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அப்படி முள்ளும் குறுப்புக்கும் முளைப்பிக்கப்பட்ட அந்த முள் என்பதே ஒரு சாபத்தை குறிக்கிறது. சிந்தை அவருடைய தலை முழுதும் முள்முடி சூட்டப்பட்ட கிரீடமாய் சூட்டி இருந்தார். நம்மளுடைய சாபத்தை அவர் சிலுவையின் மேல் அவர் சுமந்தார். ஆமென். எத்தனை சாபங்கள் இருக்கு தெரியுமா? குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சண்டைகள், பிரிவினைகள், குடும்ப வாழ்க்கை உடைந்து போய், இரண்டாவது வாழ்க்கையை உடைந்து போய் எத்தனை சாபம் தெரியுமா? அது பிள்ளைகளை தாக்குகிறது. சக்கர வியாதினாலே உண்டாகிற சாபம், தலைமுறையாய் தொடர்கிற வியாதியாக இருக்கிற சக்கர வியாதி, பிபி, தலைமுறையாய் தொடர்கிற சுபாவமாக இருக்கிற இச்சையனாவி கோபங்கள், இப்படி பல சாபங்களுக்குள் உட்கார்ந்துருக்கிற ஜனங்களுடைய ஃபினான்ஷியலாக இருக்கிற கேர்ஸ், ஃபினான்ஷியல் ஒரு பெரிய பாண்டேஜ், ஃபினான்ஸில் ஒரு பெரிய விடுதலை இல்லை, ஃபினான்ஷியல் லைஃப்பில் ஒரு சாபத்தில் உட்கார்ந்துருப்பார்கள். கடன்களை அடைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள். மகனே மகளை எந்த சாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாய்? சிலருக்கு சிந்தையெல்லாம் போராட்டமாக இருக்கும். சிந்தையெல்லாம் ஒரே போராட்டமாக இருக்கு. அவர் தலையில் முள்முடி சூட்டப்படும் போது தலையெல்லாம் முற்கள் குத்தி 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 தலைவேதனையில் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற போராட்டமான சூழ்நிலைகளை கிறிஸ்து தாண்டினாரே. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, அண்ணா அக்கா, நமக்காக, அப்பா அம்மா நமக்காக கல்வாரி சிலுவையில் சாபத்தை சுமந்தார். இன்றைக்கு எந்த சாபத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க? எந்த சாபமான காரியத்தில் உட்காந்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? எந்த சாபகரமான சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கீங்க? எந்த சாப கட்டிலே சத்துரு உங்களை கட்டி வைத்திருக்கிறார்? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். எல்லா சாபங்கள் முறிக்கப்படட்டும். முள்முடி சூட்டப்பட்டு ரத்தம் வடிந்து நமக்காக கல்வாரி செல்லப்பட்ட பாடுகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். யார்கிட்டும் சொல்ல முடியாத ஒரு சாபத்தில் உட்கார்ந்துருக்கிறீர்களே. நம்மளுடைய பிரச்சனையை சொந்தக்காரங்களுக்கு தெரியாது, உறவினர் தெரியாது, இயேசுக்கு தெரியும். தெரியுமா? யாருக்கு வேணா மறைக்கல, இயேசுப்பா மறைக்கவே முடியாது. பிள்ளைகளே, கர்த்தாவை என் சாபம் முறியட்டும் என்று சொல்லுங்கள். ஃபினான்ஸில் இருக்கிற சாபம், சரீரத்தில் இருக்கிற சாபம், பொருளாதாரத்தில் இருக்கிற சாபம், நாவினால் உண்டான சாபம், குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், பாவத்தினால் உண்டான சாபங்கள், சாபத்தினால் உண்டான சாபங்கள், சுபாவத்தினால் உண்டான சாபங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் இப்பொழுது முறிப்பாராக, 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 முறிப்பாராக சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இப்பொழுதே ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன். கர்த்தருடைய கரம் தொடுகிறதை காண்கிறேன். எல்லா கட்டுகள் டைத்தறிவாராக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தலைவலியினாலே பாதிக்கப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க தலைவலி கர்த்தர் சுகமாக்குறார். ஒற்றை தலைவலி முறிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மாந்திரிக கட்டுகள், செய்வினை கட்டுகள், பில்லி சூனியத்தின் கட்டுகள் டைத்தறிகிறார். பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டு பலவீனம் மாறிட்டு. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.